மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பலரும் இந்த முறை 400 சீட்டுகளுக்கு மேல் நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவதுதான் எங்கள் இலக்கு என்று சொல்லி வந்த நிலையில் அதற்காக தமிழ்நாட்டின் பங்களிப்பும் கட்டாயம் தேவை என்று தீர்மானித்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தது போல் ஒரு லிஸ்டை வெளியிட்டிருக்கிறது பிஜேபி. தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்பது அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்யும் வரை யாரும் நினைத்து பார்க்காத ஒன்று. அவரை சென்னை தெற்கு தொகுதியில் களமிறக்கியிருக்கிறது பிஜேபி. அதேபோல் அண்மையில்தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து 2வது முறையாக ராஜ்யசபா எம்பியாக எல். முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால் அவர் தமிழ்நாட்டில் போட்டியிட மாட்டார். அவருக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதால் பிஜேபி இவ்வாறு செய்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்த நிலையில் அவரை நீலகிரி தொகுதியில் களம் இறக்கியிருக்கிறது பிஜேபி. அடுத்ததாக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில்தான் போட்டியிடுவார். தற்போது அனைத்து தொகுதியிலும் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்துவார் என்று பலரும் கருதி வந்த நிலையில் அவரையும் கோவை தொகுதியில் அதிரடியாக களம் இறக்கியிருக்கிறது பிஜேபி. இவ்வாறு அனைத்து நட்சத்திர வேட்பாளர்களையும் களத்தில் இறக்கி ரைட் இண்டிகேட்டர் போட்டுவிட்டு பிஜேபி லெஃப்டில் வண்டியை திருப்பி எதிர்க்கட்சிகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.